ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் ஜிஏஜிஓவின் முக்கியத்துவம். அதுதான் இப்போ ஒரு தலைப்பு. ஏற்கனவே நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் ஜிஏஜிஓ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவு எவ்வளோதான் புத்திசாலியாக இருந்தாலும் அதற்கு கூர்மையான அறிவு கிடையாது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் என்ன கேட்கிறோமோ அதை வைத்து தான் அது பதில் தரும். மோசமான உள்ளீடு அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டுரை எழுதித்தா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், இதில் தலைப்பு என்ன, யாருக்காக எழுத வேண்டும், எத்தனை வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று எந்த விவரமும் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு பொதுவான சுவாரஸ்யம் இல்லாத கட்டுரையை தரும். ஜிஏஜிஓவில் எப்படி சரி செய்வது அப்படின்னு சொன்னால், இதை குட் இன் குட் அவுட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கார்பேஜின் தவறான உள்ளீடு கொடுத்தா தவறான வெளியீடு வரும், சரியான உள்ளீடு கொடுத்தா சரியான வெளியீடு வரும். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்குறோம். அதில் ஒரு டைம் டேபிள் போட்டுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது ஒன்று என்ன பண்ணும், நம்மக்கிட்ட உடனே கொஸ்டின் கேட்கும். அதுக்கு என்ன டைம் டேபிள்னே புரியாது. அது எதற்கான டைம் டேபிள், எந்த கிளாஸுக்கான டைம் டேபிள் அப்படிங்கிற விவரம்லாம் நம்மக்கிட்ட கேட்கும். அதுனா அதுக்கு புரியாது. பள்ளி டைம் டேபிளா, தேர்வு தயாரிப்பு டைம் டேபிளா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டைம் டேபிளா, தினசரி வேலை டைம் டேபிளா அப்படின்னு புரியாது. கேட்குங்க. நம்ம என்ன பண்ணணும், நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். தினமும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை படிப்பதற்கான தேர்வு கால அட்டவணையை தயார் செய்துதா அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு மிகச்சரியான ஒரு அட்டவணையை போட்டு தரும். அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம், செய்ய வேண்டியது என்ன, மிக அழகாக அதை வடிவமைச்சு கொடுக்கும். நம்ம எடுத்துக்காட்டுல பார்க்குறோம். நாம் எப்போதுமே சரியான உள்ளீட்டை கொடுத்தால் சரியான வெளியீடு கிடைக்கும். அப்போ கேர்பேஜ் இன் கேர்பேஜ் அவுட் அப்படிங்கிறத மாற்றி குட் இன் குட் அவுட், சரியான உள்ளீடு சரியான வெளியீடு சரியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.